சூப்பர்ண்ணா. இப்ப நீங்க 2, 3 வருஷம் சென்னையில இருந்து வேலை பார்த்துருந்தீங்களே. என்ன வேலை பார்த்தீங்க? லைக் எப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ் எல்லாமே? நான் வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 கம்பெனி சேர்ந்து நம்ம கண்ட்ரோலு. அதில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா புடிச்ச ஒரு விஷயம், ஒரு பேஷன் நோக்கி ஓடும்போது, உங்களால இப்ப அந்த ப்ரொஃபஷன் நோக்கியும் அத வந்து வேலை செய்ய முடியாம, சரி இதுவும் அதுவும்ன்னும்போது, ஒரு மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்ல அந்த மொமெண்ட் எல்லாமே? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம புடிச்ச வேலையை நம்ம பார்க்க முடியாம, நம்ம பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்கும் நம்ம வந்துட்டு ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டோம், வேலைக்கு போன்னு சொல்றாங்க. அதை தாண்டி நம்ம சினிமா மேல ஒரு ஆர்வம் இருக்கு. எடுத்தோனே அவங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிளிங்கள் எல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த சினிமா பயணத்துக்குள்ள வந்திருக்கோம். ம், ம். வந்து இப்ப அப்படியே பயணங்கள் தொடர்ந்து போயிட்டு சிறப்புண்ணா. லைக் நீங்க வேலைய குவிட் பண்ணிட்டு சினிமா நோக்கி போம்போது, வீட்ல நீங்க சொன்னீங்களா? இல்ல சொல்லாமயே கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தீங்களா? இல்ல நான் வேலைக்கு தான் போறேன், வேலைக்கு தான் போறேன் அப்படின்ற மாரி இல்ல, இல்ல. நான் வேலையும் பார்த்துட்டு சினிமாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்கு போனா அந்த வேலை கன்டினியூஸா வேலை கெடாது. போயிட்டுருக்கோம். லீவ் டேஸில இந்த மாதிரி நம்ம சினிமா சார்ந்து நம்ம தேடல் இருக்கும். மத்தபடி ஏதாவது ஷூட்டிங் வரும்போது என்ன செய்யணும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் மாத்தி விட்டுட்டு, நான் சினிமா போயிட்டு, அவங்களுக்கு இருக்கிற ஷிஃப்ட்ல நான் சேர்த்து பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு.